அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்க தானே சொன்னீங்க. என்ன பிரச்சனை? நீ வேற எதையோ நினைச்சிட்டு பேசுற மாதிரி இருக்கு. இந்த பர்த்டேக்கு யாரும் வீட்டுக்கு வர போறது இல்ல. நம்ம 4 பேர் மட்டும்தான். போமா. வீட்டு சிச்சுவேஷன் உங்க 2 பேருக்கும் நல்லாவே தெரியும். அப்பாவுக்கு பிரபா வரது பிடிக்கல. அது தெரிஞ்சும் திரும்ப திரும்ப வர வச்சு அவரை டென்ஷன் பண்ணி நானும் அவரை சண்டை போட்டு எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. உங்க அப்பா பண்றது சரியா தப்பான்லாம் நான் சொல்ல வரல. எனக்கு இந்த வீட்டுல சண்டை வருதோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை தூக்கி வச்சிட்டு இருக்கிறதோ பிடிக்கல. அவருக்கு ஏன் பிடிக்கலன்னு கேள்வி எல்லாம் கேட்காம நாம 4 பேரும் சந்தோஷமா இருக்க என்ன பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. புரியுதா? ரேவதி, இது சக்திக்கு மட்டும் இல்ல, உனக்கும் தான். எங்க அண்ணன் வீட்லயும் சரி, கார்த்திக் வீட்லயும் சரி, ஏற்கனவே நிறைய பிரச்சனை. அதுக்கிடையில நீங்களும் ஒரு பிரச்சனையா போய் நிக்க கூடாது. பிடிக்கலையா விலகிடணும். நம்மளால அவங்க பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் இடைஞ்சலா இருக்க கூடாது. அம்மா உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன். என்ன பண்ணாலும் சிரிச்சுக்கிட்டே டீல் பண்ணுவேன்னு நினைக்க கூடாது. வீட்டு சூழ்நிலை தெரிஞ்சு அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க பாருங்க. போய் ஏதாவது சாப்பிடுங்க. அண்டாள், அண்டாள், பேப்பர்ஸ் எடுத்து வைக்கும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வைக்க மாட்டியா? உங்ககிட்ட தான் கேக்குறேன். அங்க வரைக்கும் போயிட்டு இதுக்காக தான் நான் திரும்பி வந்திருக்கேன். உங்க வேலையை உங்களுக்கு பார்க்க தெரியாதா? நீங்க என்ன சின்ன குழந்தையா? என்னைக்காவது ஸ்டெதோஸ்கோப் எடுத்து வச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்கேனா? எல்லாமே நானே தான் யோசிச்சு பண்ணணும்னா எப்படி? எதை பேசுறது, எதை பேசக்கூடாது, கேட்கலாமா கேட்க கூடாதான்னு ஏற்கனவே மண்டக்குள்ள 1000 விஷயம் ஓடிட்டு இருக்கு. இதுக்கிடையில டாக்குமெண்ட்ஸ காணுமா? ஆமாங்க, எடுத்து வைக்கல, வைக்க மனசு இல்ல.